தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. ஆமா, இன்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க. யாருக்கு இந்த மெசேஜை கன்வே பண்றீங்கன்னே தெரியல. நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அடிக்கடி சொல்லுங்க. எல்லாரும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன். சரி சரி, நோட் பண்ணிக்கங்கப்பா. தத்துவங்கள் சரிங்களா? சரி. சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடே விஜய் சம்பந்தமான டாபிக் தான் பேசிக்கிருக்காங்க. நாம பேசணும் வச்சுங்களேன், தெய்வ குத்தம் ஆயிரும். நாமளும் பேசிடுவோம். நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றத என்னால ஐ couldn't able to accept myself. நான் தலைவா, என்னுடைய பேச்சில் பிழையா? பிழை இல்ல தலைவா. தமிழ்நாடை தாண்டி யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து மாநிலங்கள் இருக்கு இல்லையா, கேரளா, ஆந்திரா, அப்படி நியரஸ்ட் ஸ்டேட் எல்லாம் இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கிறாரு தமிழ்நாட்டு. அதாவது விஜயுடைய ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த செய்தி போய்க்கிருக்குன்றீங்க. உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அதை தாண்டி மொழி கடந்த அவருடைய செய்தி போயிருக்கு. ஓகே, சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. விஜய் அவர்கள் புதுச்சேரியில மேற்கொண்ட ஒரு பிரச்சாரம். சரிங்களா? வழக்கம் போல திமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்த பிரச்சாரத்தை எப்படி தனக்கான அரசியலுக்கான ஒரு யுக்தியா பயன்படுத்துவாங்க அப்படின்றத அவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிருக்காங்க. விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அது அவங்களுடைய அரசியலுக்கான ஒரு ஆதாயமா எப்படி பேசணுமோ, எப்படி மக்கள்கிட்ட கன்வே பண்ணணுமோ அதை அவங்க கன்வே பண்ணிக்கிருக்காங்க. நாம அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல இருந்து நாம சில விடயங்களை பிக் பண்ணி வச்சிருக்கோம், தோண்டி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, மக்களுக்கு கன்வே பண்ண வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தலைவா, இன்னைக்கு விஜய் அவர்கள் புதுச்சேரியில பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னா, பாருங்க விஜய் புதுச்சேரியிலையும் போய் அவர் திமுக பத்தான் பேசியிருக்காரு. புதுச்சேரியில பிஜேபி பிளஸ் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்க போய் நீங்க என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி பத்தி பேசாம நீங்க அங்க போய் நீங்க திமுக பத்தியும் பேசுறீங்க, எங்களை ஏன் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க. முழுக்க திமுக எதிர்ப்பதா புதுச்சேரியில பேசினாரு அப்படின்னு போர்ட்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. அவர் விஜய் ஜஸ்ட் ஒரு ஊர்கா மாதிரிதான் புதுச்சேரி பிரச்சாரத்துல திமுக தொட்டுக்கிட்டாரு. முழு ஸ்பீச்சுமே அவர் திமுக எதிராக பேசவில்லை. நான் அதான் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். திமுக என்ன பண்றாங்கன்னா, தெளிவா விஜயுடைய ஸ்பீச்சை தனக்கான அரசியலுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்க. தலைவா, நீங்க சொன்னது மாதிரி, அதாவது திமுகவுடைய அந்த சோசியல் மீடியா ஐடிவிங்க இருக்குமா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. விஜய் என்ன பேசினாலும் தனக்கு சாதகமா ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாங்க. என்னதான் பேசினாரு டைவர்ஷன் டிபேட்டை உருவாக்குறதுல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இன்னைக்கு விஜய் பேசுனது பார்த்தோம்னா 99% ஒரு பிஜேபி எதிர்த்து தான் பேசினாரு. பிஜேபி கூட்டணியை, புதுச்சேரியில இருக்கிற பிஜேபி கூட்டணி எதிர்த்து அதனுடைய போதாமைகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நீங்க சொன்ன மாதிரி 2 இடத்துலதான் திமுக, அதான் உண்மை. ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கடா, எங்களை பத்தி தான் பேசினாரு, எங்களை தான் இது பண்ணாரு. திமுக என்ன பண்றாங்க, திட்டமிட்டு ஒரு டைவர்ஷன் டிபேட்டை உருவாக்குறாங்க. அவர் சொன்ன ஒரே விஷயம் அட்வைஸ் தான் பண்ணாரு. கண்டிப்பா என்ன அட்வைஸ் பண்ணாரு, புதுச்சேரின்றது ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஆனா தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய மாநிலம், அதிகமா வரி கட்டக்கூடிய மாநிலம். ஆனா நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இந்த மாநிலத்தை பார்த்து கத்துக்கங்கன்னு ஒரு அட்வைஸ் தானே பண்ணாரு. கண்டிப்பா ஸ்டார்டிங்ல அதை மென்ஷன் பண்ணாரு. அவ்வளவுதான். அடுத்து இடையில ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, திமுகவை நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி மக்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணாரு. இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா திமுகவை பிளேமிங் செஞ்சார். இது பிளேமிங் கூட எடுத்துக்க முடியாது, இது அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த 2 ஏன்னா அரசியல் கட்சி நடத்துறவர் அப்ப அதை கூட சொல்ல மாட்டாரா? என்னங்க, தமிழ்நாட்டுல திமுக தான் என்னுடைய பிரதான அரசியல் எதிரின்னு சொல்லி அரசியல் பண்றவரு, புதுச்சேரியில திமுக இல்லையா? இருக்குல்ல 6 எம்எல்ஏ இருக்காங்களே. அப்ப அவர் அந்த இடத்துல அரசியல யூட்டிலைஸ் பண்ண மாட்டாரா? 10 எம்எல்ஏ வச்சிருக்கவர் அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சரா இருக்காருல்ல, கூட்டணி அமைச்சு. 6 எம்எல்ஏ இருக்கக்கூடிய நாளைக்கு ஆளுங்கட்சியா கூட மறலாம்ல. அப்ப அவர் எதுக்க வேண்டிய சூழல் தள்ளப்படுறாரு. அப்படி இருந்தும் கூட புதுச்சேரியில அவர் முழுக்க என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபியினுடைய அந்த கூட்டணி ஆட்சியில இருக்கிற போதாமைகள் எல்லாத்தையும் தான் மெயினா போக்கஸ் பண்ணி பேசினாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க எப்படி கன்வே பண்றாங்க, திமுக ஐடி எப்படி கன்வே பண்றாங்க பாருங்க
பாருங்க, புதுச்சேரியிலையும் போய் அவர் எங்களப்பத்தான் பேசியிருக்காரு. இங்க இருக்கிற சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. தலைவா, விஜய் முழுக்க முழுக்க புதுச்சேரியிலையும் திமுக தான் பேசுறான்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு அங்க இருக்க ஆளுங்கட்சியை வந்து ஆதரவா பேசுற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி அதுதான் கண்டென்ட். அப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவானா அவர் வந்து பிஜேபியோட பிடிமா அப்படி வந்து கன்வே பண்ண நினைக்கிறாங்க, கன்வே பண்றாங்க. ஆமா, வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நிறைய விடயங்களை பட்டியலிட்டு இருக்காரு, நிறைய விடயங்களை பட்டியலிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு வந்து அதுல சில அதிருப்திகள் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பேசியிருக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா நேரங்கள் எடுத்து பேசியிருக்கலாம்ன்றத எனக்கு சின்ன ஒரு என்னுடைய ஒரு அதிருப்தி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அவர் பேசின விடயங்கள்ல நிறைய விடயங்கள் எல்லாமே வந்து எல்லா விடயங்களுமே அங்க புதுச்சேரியில பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசனுடைய போதாமைகளை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அதாவது வந்து நம்ம வந்து புதுச்சேரின்றது வந்து ஒரு யூனியன் பிரதேசம். அது வந்து பார்த்தோம்னா ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலம் கிடையாது. அவங்க எதை சார்ந்து இருந்தாலும் கூட அவங்க சென்ட்ரல சார்ந்துதான் அங்க எது இயங்க முடியும். அதத்தான் வந்து விஜய் வந்து சொன்னாரு. புதுச்சேரி வந்து ஒரு பாண்டிச்சேரி வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மாநிலமாக மாற வேண்டும் என்கிற ஒரு டிமாண்ட வச்சிருக்காரு. இது யாருக்கு எதிராக வச்சிருக்காரு? பிஜேபிக்கு. ஏறக்குறைய 5 முறை வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதுச்சேரி சட்டமன்றத்துல. 6வது முறையா அண்மையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தை இதுவரைக்கும் பாரதிய ஜனதா அரசு கண்டுகொள்ளவில்லை. தயவு செய்து மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு விஜய் சொல்லியிருக்காருல்ல. யாருக்கு எதிராக சொல்லிருக்காரு? திமுக எதிராக பேசியிருக்காரா? இல்ல இது திமுக ஸ்டேட்மெண்டா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து நாங்க ஒரு டிமாண்ட் பண்றோம், தீர்மானம் பண்றோம், இது ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மாநிலமா அறிவின்றத வந்து ஒரு போக்கஸ் பண்ணி பேசியிருக்காரு. திமுக செய்ய வேண்டிய விடயத்தை, குறிப்பா திமுக செய்ய வேண்டிய விடயத்தை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய ஆல்ரெடி தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு பேசும் பொருளா விஜய் வந்து அந்த மாநாட்டின் மூலமாக கூட்டத்தின் மூலமா மாத்திருக்காரு. 5 முறை தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆமா, 5 முறை வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸே தீர்மானம் போட்டு பிஜேபி அனுப்பி வச்சிருக்குது. ஆமா, ஆனா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அந்தஸ்து வழங்கவில்லை. அப்ப புதுச்சேரிக்கு நீங்க சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதுல என்ன தயக்கம் என்று கேட்கப்பட்ட கேள்வி என்பது திமுக அரசு நோக்கியா? அது பிஜேபியை பார்த்து கேட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்க. மீடியா இருக்குன்ற காரணத்துக்காக நீ எத்தனை விடயங்களுமே வந்து மனைமாற்றம் பண்ண முடியாது. நான் சொல்றதான் செய்தி, இதை மட்டும் தான் நீ நம்பணும்னு சொல்ல வேண்டிய அவசியம், நீங்க சொன்னா கூட நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தலைவா, அதுல இன்னொரு விஷயத்த பேசினாங்க. அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பாண்டிச்சேரி அந்த யூனியன் பிரதேசத்துல ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, தொழிற்சாலை இருந்திருக்கு, ஃபேக்டரி இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா பழுதடைந்து வந்து அது இயங்காமல் கிடைக்கிறது. இதை இயங்குவதற்கு இந்த என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி இன்னைக்கு இருக்க அரசா இருக்கட்டும், மத்திய அரசு அதுக்கான சிஸ்டமேட்டிக்கா வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணி அதை கொடுத்தா மட்டும்தான் யூனியன் பிரதேசம் நடைமுறைப்படுத்த முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்பது வேற, யூனியன் கவர்மெண்ட் என்பது வேற, யூனியன் பிரதேசம் என்பது வேற. இது யார்ட்ட கேட்டாராம் விஜய்? இல்ல திமுக கொடுக்குற இடத்துல இருக்கா? இல்ல தமிழ்நாட்டிலே நிறைய இண்டஸ்ட்ரி வந்து மூடப்பட்டு தான் கிடக்கு. தேசிய கூட்டுறவு சர்க்கரை அலகாண்டுல மூடப்பட்டு தான் கேட்டு வருஷம் போராட்டம் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, அந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல்ல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா தொழிற்சாலை ஃபேக்டரி எல்லாம் இன்னைக்கு வந்து மூடப்பட்டிருக்கு. அது மீண்டும் வந்து திறப்பதற்கு ஒரு முயற்சி வேணும், அதுக்கு ஒரு தனி அந்தஸ்து, மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்த கோட் பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தலைவா, இப்ப சொல்ல போற செய்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவர் பேசின அத்தனை ஸ்பீச்சுகள்லயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பீச். இதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில வந்து ஒரு ஆயுதமா வந்து கன்வே பண்ணணும். சரிங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, நிதிக்குழு கூட்டம் இருக்கு இல்லையா? ஆமா, பாஜகவுடைய நிதிக்குழு கூட்டம். அந்த நிதிக்குழு கூட்டத்துல புதுச்சேரியை சார்ந்த பிரதிநிதிகள் ஏன் அதுல இல்லைன்றாரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தலைவா. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 2024 பட்ஜெட் சரிங்களா, நம்ம பிஜேபி அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டுல எழுந்த குரல் என்ன குரல் தெரியுமா? ரொம்ப அதிகமா எழுந்த குரல் என்னன்னா, நீங்க ஒரு நிதி குழு வச்சிருக்கீங்க தெரியுமா, அந்த நிதி குழுல தமிழ்நாட்டை சார்ந்த பிரதிநிதிகள் ஏன் இல்லைன்னு கேட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கடந்த 2024 நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் அனைவருமே சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாத்தினாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பிரதிநிதி வந்து உள்ள இருக்கின்ற பொழுதுதான் இன்னும் கூடுதலாக எஸ்சிஎஸ்டி மக்களுமே கோரிக்கை வச்சாங்க. ஏன் ஒரு எஸ்சிஎஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் ஏன் உள்ள நிதிக்குழுக்குள்ள இல்ல, பிஜேபி நிதிக்குழுக்குள்ள ஏன் இல்ல? அவங்க இருந்தாதானே அவங்களுடைய தேவைகள் என்னவென்று தெரியும். அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த பிரதிநிதியும் சரி, அதே மாதிரி ஒரு எஸ்சிஎஸ்டி சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியும் சரி, பிஜேபி தயாரிக்கின்ற அந்த பட்ஜெட் நிதிக்குழு கூட்டத்துல அவங்க ஒன் ஆஃப் ஒரு பிரதிநிதியா இருந்தா மட்டும்தான் அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து செய்ய முடியும். அப்ப அதே மாதிரி கடந்த 2024 எப்படி தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை வச்சாங்களோ அதே டிமாண்ட
விஜய் அவர்கள் புதுச்சேரியை சார்ந்த ஒரு பிரதிநிதி ஏன் இந்த நிதிக்குழு கூட்டத்துல இல்ல அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட இது யார் நோக்கி கேட்டாரா? பிஜேபி நோக்கி. அவர் பேசுனது பூராமே வந்து தலைவா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பேசின அத்தனை விடயங்களுமே மத்திய அரசு இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா அரசை பார்த்து அவர் கேட்கிறார். ஆனா மாறா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த டிபேட்டும் திமுகவை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியது மாதிரியும், அவர் பிஜேபிக்கு ஒரு ஆதரவு சக்தியா இருக்கிறது மாதிரியும் ஒரு மோசமான ஒரு டிபேட்டை வந்து உருவாக்குறாங்கன்னா என்னமோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிஜேபி நோக்கி கேட்கப்பட்ட எந்த கேள்வியுமே வெளியில வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக திமுக நோக்கி தான் கேட்டாருன்ற மாதிரி டிபேட் அவங்க டைவர்ஷன் பண்ணி விடுறாங்களோ, பிஜேபி பலவீனப்பட்ட கூட நினைக்கிறாங்களோ, இல்ல பிஜேபிக்கு எதிரான மனநிலை உருவாக்கி நினைக்கிறாங்களோ. பிஜேபி வந்து திமுக வந்து ஏங்க அப்படிதாங்க தெரியுது. இப்ப என்ன பண்ணிக்க விஜய் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கணும்னா, விஜய் உன நாக்கப்படுக்குமா கேள்வி கேட்டிருக்கான், பிஜேபி நாக்குமா கேள்வி கேட்டிருக்காப்ல, பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற வந்து ஒரு பாசிஸ்டுடைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஒரு சில இயக்கவாதிகள் அவங்க என்ன பண்ணீங்கன்னா விஜயுடைய குரலோட சேர்த்து தன்னுடைய ஆதரவு குரலை பதிவு பண்ணி அங்க திரும்பி விட்டு இருந்திருக்கணும். ஆக்சுவலா அவங்க பண்ணல, ரெண்டே இடங்கள்ல வந்து திமுக பத்தி பேசின மட்டும் பிரதான விஷயமா எடுத்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது 2 இடத்துல அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணார், வேற எதுவுமே பெருசா ஒன்றும் பண்ணல. குறிப்பா வந்து பாதுகாப்புல வந்து பயங்கரமா வந்து ஒரு அரசு வந்து பாதுகாப்பு கொடுத்தா அந்த அரசை பாராட்டுறது வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அது பாராட்டித்தானே ஆவாங்க. அப்ப அந்த ஆங்கிள் வந்து பார்க்காம அதை வந்து ஒரு டைவர்சன் டிபேட்டா உருவாக்குறாங்கடா. அப்ப எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து திமுகவுடைய ஐடிங் இருக்கு அப்படின்றது வந்து மக்கள் கவனமா பார்க்கணும். ஆமா, கவனமா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி தான் டிபேட்டில் ஓடி இருந்துச்சு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசின ஸ்பீச் வந்து மிஞ்சி போனா ஒரு 6 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் பேசியிருக்கிறாரு. பட் இதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு, எங்களுக்கும் மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேன் பவர் அத்தாரிட்டி வச்சு விஜய் ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ஆழமா டீகோடிங் பண்ணியிருக்கலாம். பட் அதை பேசல. பட் இருந்தாலும் பேசிய விடயங்களை மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஆயுதமாக நாம எப்படி பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரிதான் நாம பயன்படுத்தணும். நம்மளுடைய சேனல் அதுதான் பண்ணுது. கண்டிப்பா. அதனாலதான் நம்ம அதுல இருக்கிற டேட்டாக்கள், அவர் பேசின அத்தனை டேட்டாக்கள்ல பிஜேபிக்கு எதிராக அந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக பேசின அத்தனை டேட்டாக்கள்ல நிறைய போட்டு வச்சு அடிச்சோம்னா ஒன்றும் புரியாதுன்ற காரணத்துக்காக தான் ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நாசூக்கா எடுத்து மக்கள் மன்றத்துல வந்து ஒரு குக் மாதிரி சமைச்சு தூக்கி முன்னாடி வச்சிருக்கோம். அதை வச்சு நீங்க விவாதங்கள் நடத்துங்க என்பதை கூறிக்கொண்டு, ஸோ வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் மக்களுக்கான செய்தியை நம்ம தொடர்ச்சியா கன்வே பண்ணுவோம், சரிங்களா என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.